அன்பு குழந்தையே, உன் அம்மா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஒரு 3 பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக அம்மா இது போன்ற செய்தியினை உன்னிடத்தில் சொல்லி உன்னை பயமுறுத்த கூடாது என்றுதான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் என்ன செய்வது என்று கூட தெரியாமல் சாதாரண செய்வினைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அம்மா கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேனா? ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவரின் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் போட்ட திட்டம் அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த வராகி அம்மா உன்னை என் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்காமல் போய்விடுவேனா? அதனால் என்ன பலன் என்பதையும் என்ன விஷயம் என்பதையும் எது அம்மாவிடம் இருந்து தெரிந்து கொண்டு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு உன்னை பயப்பட சொல்லவில்லை, விழிப்போடு இரு என்றுதான் சொல்கின்றேன். என் தங்க பிள்ளையே, செய்வினைகளை எல்லாம் செய்ய நிச்சயமாக நினைப்பவர்கள் மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள். செய்வினைகள் என்னவென்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அதை தெரிந்து கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்ன வசமாக விசித்திரமாக இருக்கிறார்கள். எதிர்கால சந்ததிகள் நல்லபடியாக வாழக்கூடாது, கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடந்தால் பரவாயில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிதானே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு மட்டமானது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் பிள்ளையே, அம்மா இதனை உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, இந்த செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள்தான். சில காலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பழகிய பழக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதுவரையிலுமே என் அன்பு குழந்தை, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்களை முழுமையாக வெறுத்தது கிடையாது. ஆனால் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு தான் பழகி இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். இப்படி எண்ணும் போது இப்போது மனஸ்தாபம் ஏற்பட்டதோ, இன்னும் வஞ்சகம் அவர்களுக்கும் அதிகமாக இருக்கிறதோ என்று நினைத்து நீ வேதனைப்படாதே. அவர்களின் மனதில் எந்த உண்மைகளும் கிடையாது. அவர்கள் வார்த்தைகள் முழுவதும் நிச்சயமாக பொய். இது நாள் வரையிலும் இப்படிதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் அவரிடத்தில் அத்தனை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றாய் அல்லவா? நீ சொல்லாவிட்டாலுமே அவர்களுக்கு அது தெரிந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் உன் குடும்பத்தில் ஒருவராக அல்ல, உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்கின்ற இவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உனக்கு சொல்லிவிட்டு நான் எப்போதும் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு எந்த இடத்திற்கு கொண்டு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. என் அன்பு பிள்ளையே, இந்த மனிதரின் சூழ்ச்சிகள் மட்டும்தான் உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால்
முடியாது என்று இவர்களின் சூழ்ச்சி எண்ணங்களை மட்டும் உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது. உடனிருந்து உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் என் குழந்தையே, இந்த அம்மா இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியில் இருக்கின்ற உண்மைகளை நீயே ஒத்துக்கொள்வாய். எப்போதும் அம்மா தேவையில்லாமல் உன்னை எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யோசிக்க வைப்பது கிடையாது. இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வினை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அம்மா தருவதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவரல்ல, இருவரல்ல, 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்வினைகளை செய்ய துணிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்த செய்வினைகளை எல்லாம், அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் புரியாமல் போய்விட்டது என்று எண்ணி உன் அம்மாவிற்கு மனவேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நான் சொல்லியாவது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, எப்போதும் அம்மா இந்த மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த செய்வினைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் விலகி செல்ல தொடங்கிவிட்டார்கள். வெகு தூரம் இவர்கள் செல்வது போல உன்னிடத்தில் நாடகம் நாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை காலமும் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். ஒவ்வொன்றாக கவனமாக கேள். என் குழந்தையே, தினம் தினம் இப்போது உன்னிடத்தில் பேசுவார்கள். உன் மீது அக்கறை கொண்டு இருப்பார்கள். எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளை, அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வார்கள். நிச்சயமாக இப்படிதான் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக பற்றி இவர்கள் வெளிப்படையாக இருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம், நாம் வாழ்க்கையை பற்றி சொன்னால்தானே நீ புரிந்து கொள்வாய், நீ நம்புவாய் என்று. உன் வாழ்க்கையை பற்றி அவரிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய். இந்த ஒரே காரணத்திற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். எவ்வளவு விஷயத்தையும் உன்னிடத்தில் நிச்சயமாக சொன்னாலும் அதை வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டாய் என்பது ஒருவேளை நாளை அவர்களுக்கும் உனக்கும் இடையே பிரச்சனைகள் வந்தால் கூட ஒருபோதும் அவர்களுக்கு நிச்சயமாக துரோகம் செய்ய மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். உன்னை பற்றியும் நன்றாக புரிந்து கொண்டதனால்தான் இத்தனையும் உன்னிடத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயோ ஒரு நாளுமே அவர்களை பற்றி யாரிடத்திலுமே ஒருபோதும் குறை கூறியது கிடையாது. உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்களின் மீது இருக்கின்றது என்பதையும், உண்மையான நட்பும் உண்மையான உறவு என்றால் பின்னாளில் நமக்கு பிரச்சனையோ சண்டையோ தீமைகளோ சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒருபோதும் நாம் அவரிடத்தில் சொன்ன விஷயங்களையும் ரகசியத்தையும் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். இதுதான் சாந்தர்ப்பம். சாமர்த்தியம் என்று சொல்லி யாரிடத்திலும் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக இது என்றாவது ஒரு நாள் வேதனையைத்தானே கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றியும் என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதையும், என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எந்த
விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அதை சரி செய்ய நல்லபடியான முடிவினை எடுக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, எப்போதும் என் பிள்ளை நீ. இந்த நிமிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் கூட உனக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். நீ உன்னை போலதான் மற்றவரும் இருப்பார்கள் என்று நினைத்து ஒருபோதும் எண்ணி கொண்டிருக்காதே. இவருடைய எண்ணங்கள், இவருடைய செயல்கள் எல்லாம் ஒருபோதும் உனக்கு எதிராகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. உனக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளை தான் தந்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே உனக்கு நிச்சயமாக துன்பத்தை கொடுத்து மட்டுமே தன்னுடைய வேலையாக இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நிச்சயமாக நடந்துவிடக்கூடாது என்று நினைத்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இப்போது திரும்பிவிட்ட பிறகு செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையை, நான் என் மூலமாக உனக்கு இந்த ரகசியத்தையும் இந்த விஷயத்தையும் தெரியப்படுத்துவதற்காக இன்னொரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் உன் அம்மா அவர்களின் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் என் பிள்ளை நீ பார்க்கும்போது, அம்மா நானே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் யாருக்கும் இந்த ஒரு கெடுதலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போதுதான் என் பிள்ளை உன்னாலான உனக்கானால உன்னுடைய அன்பான குழந்தை உன் வாழ்க்கையில் அல்லவா இவர்கள் இது போன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள். இனிமேல் அவர்களை விட்டுவிட மாட்டேன். ஆனாலும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அப்படியே உன் இல்லத்திற்கு வந்தாலும் உனக்கு துணையாக இருக்கின்ற என்னை தட்டி உள்ளே நுழைய முடியாது. நான் இருந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் அன்பு குழந்தை, இதையெல்லாம் நான் சற்றென்று ஒருபோதும் ஒரு விஷயத்திற்கு முடிவிற்குள் வந்துவிட முடியாதல்லவா? உனக்கு மன திருப்தி கிடைக்க வேண்டும் என்று இதையெல்லாம் செய்கின்றோம். ஆனால் உன் இல்லத்தில் எப்போதுமே செய்வினைகள் தங்காது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அதற்காகத்தான் இந்த வராகி அம்மா உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள், என் பிள்ளை நீ உன் இல்லத்தில் ஒரு பொருளை முழுமையாக வைத்துவிடு. நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளும் ஓட்டம் எடுக்கும். இனி எந்த தீய சக்திகளும் உள்ளே வரவிடாமல் அது தடுத்து நிறுத்தும். என் குழந்தையே, செவ்வாய்க்கிழமை அன்று, வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை நன்றாக துடைத்துவிட்டு நீ அதில் மஞ்சளும் கல்லுப்பும் வேப்பிலையும் கலந்த நீரை உன் இல்லத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லா இடங்களிலும் தெளித்துவிடு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வீட்டை சுத்தம் செய்து துடைக்க மாட்டார்கள். அதற்கு முதல் நாளே அதை துடைத்து வைத்து விடுவார்கள். அதனால் நீ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த நீரை உன் இல்லம் முழுவதும் தெளித்து விட்டால் போதும். என் குழந்தையே, உன் இல்லத்தின் மூலை முடுக்குகள் என்று எந்த இடத்தில் செய்வினைகள் செய்தாலும் உள்ளே வர அவர்களால் நினைத்தாலும் சரி, இங்கு இருக்கின்ற இந்த சக்தியை கண்டு அது வெளியே ஓடிவிடும். நீ எப்போதும் தெளிக்கின்ற இந்த நீர் துளிகளானது உன்னுடைய இல்லத்திற்குள் தேவகடாசியம், தெய்வ சக்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் போட செய்துவிடும். உன்னுடைய இல்லத்திற்குள் அவர்கள் பறிக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா? உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒரு தலைவரின் உயிர், அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் ஒரு பெரியவரின் உயிர். அவர்களின் உயிரை எடுக்க பறித்து விட்டோமானால் அதை சொல்லியே
நாம் இவர்களை மட்டம் தட்டி விடலாம். நீங்கள் செய்த தவறுக்குத்தான் இந்த உயிர் நிச்சயமாக போய்விட்டது. நீங்கள் தான் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிடலாம் அல்லவா? அதற்காகத்தான் அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போது என்னவாக அது மாறியிருக்கிறது தெரியுமா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அது அவர்கள் குடும்பத்தில் திரும்ப சென்று விட்டது. அதனால் என் அன்பு பிள்ளை, வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உனக்கான வாழ்க்கைகள் அவர்களுக்கு எதையுமே இல்லாமல் தனித்துவிடும். அப்போதும் கூட இவர்கள் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் அவர்கள் தவித்து கொண்டிருப்பார்கள். அம்மா சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு புரிகின்றதா அல்லவா? என் குழந்தையை இது போன்ற ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும், ஒருவரின் உயிரை பறிக்க நினைத்தாலும், கடைசியில் அவர்களின் நிலை யாருமே இல்லாத அனாதை போலதான் வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வரத்தான் போகின்றது. என்றும் உன் வராகி அம்மா உனக்கு துணை இருப்பேன். எல்லாம் நல்லதாகவே உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.